அது 1961 நவம்பர் 12ஆம் தேதி. பஹாமாஸ் பெருங்கடலில் அடர்ந்த இருட்டு, வேகமான காற்று, கடல் சீற்றம் தவிர வேறு எந்த விதமான சத்தமும் கேட்காத திக்கு திசை தெரியாத பயணம். அந்த கடலில் ஒரு சின்ன மெதவையில் 11 வயது சின்ன பொண்ணு மிதந்துட்டு வர்றாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சுமார் 4 நாட்கள் வரைக்கும் அந்த சின்ன பொண்ணு நடுக்கடலில் தனிச்சு விடப்பட்டிருந்தாங்க. பசி, தாகம், இயற்கை உபாதை, பயம், உயிருக்கான போராட்டம், உயிர் பிழைப்பமா இல்லையான்னு தெரியாத ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் மரணத்தோட போராடிட்டு இருந்தாங்க. நாம் கண்டிப்பாக சாகத்தான் போகிறோன்னு தெரியும் போது வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒரு தடவை போராடி பார்த்துடணும்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த சின்ன பொண்ணு டேரி ஜோக்கு தெரியாது. இன்னும் 42 வருஷம் கழிச்சு அவங்க உலக பிரபலமான த அலோன் ஓஃபன் ஆன் த ஓஷன் புத்தகத்தை எழுதி வெளியிட போகிறாங்கன்னு. அவங்களோட இந்த சர்வைவல் ஸ்கில் ரொம்ப பிரபலமான த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் 2009ஆம் ஆண்டு டேரி ஜோ டப்பவர்த் என்ற ஆவணப்படமாக வெளியிடப்பட்டது. ஒரு 11 வயது சின்ன பொண்ணு பஹாமாஸ் நடுக்கடலில் உயிர் பொழைச்ச பயணத்தையும் ப்ளூபெல் யாட்டில் நடந்த கொடூர கொலையும் பற்றி இந்த காணொளி விளக்குது. யார் இந்த சின்ன பொண்ணு? இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? பஹாமாஸ் பெருங்கடலில் ஒரு கொலைக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு நடுக்கடலில் 4 நாள் வரைக்கும் உயிருக்கு போராடி திரும்பவும் அவங்க உயிரோட வந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது உண்மை சம்பவம். இந்த சம்பவம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாஸ்க்மோட் சேனல். நான் மாஸ்குமன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான அமைதியான இரவு. பஹாமாஸ் பெருங்கடலில் ப்ளூபெல் யாட் மெதுவாக நகர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த யாட்டில் டேரி ஜோ வயது 11 மற்றும் அவரோட ஃபேமிலி பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே யாட்டில் கேப்டன் ஜூலியன் மற்றும் அவரது மனைவியும் கூடவே பயணித்தாங்க. இந்த யாட் ஃப்ளோரிடாவிலிருந்து பஹாமாஸ் தீவுகளுக்கு பயணப்பட்டது. ஒரு வார கால விடுமுறை எடுத்துட்டு பஹாமாஸ் தீவுகளின் அழகையும் கடல் வாழ்க்கையும் ரசிக்கிறதுக்காக வேண்டியே இந்த பயணத்தை அவங்க மேற்கொண்டாங்க. டேரி ஜோ ஃபேமிலிக்கு தெரியாது இதுதான் அவங்களோட கடைசி சுற்றுலா பயணமாக இருக்க போகுதுன்னு. ஏற்கனவே அந்த கப்பலில் ஒரு கொலையை பண்ணணும்னு முன்கூட்டியே ஒரு திட்டத்தோட இந்த நாளுக்காக வேண்டி காத்துட்ருந்தான் அந்த கப்பலோட கேப்டன் ஜூலியன் ஹென்ரி. அந்த கப்பலோட கேப்டன். அவரோட மனைவியும் அதே கப்பல்லையே பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கேப்டன் ஜூலியன் ஹென்ரி அவனோட சொந்த ஃபினான்ஷியல் தேவைக்காக வேண்டி இந்த கொலையை பண்ணணும்னு திட்டமிட்டிருந்தான். கேப்டன் ஜூலியன் அவருடைய மனைவி மேரிட்டின் மீது சுமார் 20,000 அமெரிக்க டாலர்கள் வரை லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தார். மேரிட்டின் மரணத்துக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அத்தனையும் கேப்டன் ஜூலியனுக்கு வர வேண்டியிருந்தது. கேப்டன் ஜூலியன் அவர் பிரயாணம் செஞ்சிட்டு இருந்த ப்ளூபெல் யாட்டில் ஒரு தீ விபத்து ஏற்பட்ட மாதிரியும் அந்த விபத்தில் மேரிட்டின் இறந்து போன மாதிரியும் ஒரு ஆக்சிடெண்ட்டை உருவாக்க திட்டமிட்டிருந்தார். கேப்டன் ஜூலியன் சொந்த ஃபினான்ஷியல் தேவைக்காக வேண்டி டேரி ஜோவுடைய மொத்த ஃபேமிலியும் பலிகடாக இருந்துச்சு. சம்பவம் நடந்த அந்த நாள் 1961 நவம்பர் 12 காலை 10 மணி அளவில் இருக்கும். அந்த ப்ளூபெல் யாட் மெதுவாக கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருந்துச்சு. கேப்டன் ஜூலியன் அவரது மனைவி மேரிட்டின் மற்றும் டேரி ஜோ குடும்பத்தை கொண்டு கப்பலை மூழ்கடிச்சார். இந்த கொலை நடந்த சமயத்தில் டேரி ஜோ கரையில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சில ஆர்டிக்கலில் குறிப்பிடப்படுது. கேப்டன் ஜூலியன் கப்பலை மூழ்கடித்த போது டேரி ஜோ உயிரோடு இருந்தாங்க. அதே சமயம் டேரி ஜோ ஃபேமிலியில் உள்ள மற்றவங்க அத்தனை பேரும் உயிரோடு இருக்கலை. கப்பல் முழுவதுமாக கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த டேரி ஜோக்கு எதுவுமே தெரியல. மறுபடியும் அவங்க கண்முழிச்சு பார்த்தப்போ நடுக்கடலில் ஒரு சின்ன மிதவையில் அவங்க மிதந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 82 மணி நேரம் வரையும் டேரி ஜோ நடுக்கடலில் மிதந்துட்டு இருந்தாங்க. உணவு, நீர், சரியான தூக்கம் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தற்செயலா கடலில் படகு பிரயாணத்தில் இருந்த ஆரி காரவ் என்ற ஜெர்மன் நாட்டு பிரஜை
டேரி ஜோவை கண்டு உடனே மீட்பு பணியில் ஈடுபடுறாரு. அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக டேரி ஜோ காப்பாற்றப்படுறாங்க. அதே சமயம் கேப்டன் ஜூலியன் கடல்ல தப்பிச்சு உயிர் பொழைச்சாரு. ஆனால் 1971 ஆண்டுகளில் அதிக மன உளைச்சல் காரணமாக கேப்டன் ஹார்வே தற்கொலை செய்து கொண்டாரு. அந்த பஹாமாஸ் பெருங்கடலில் அவங்க மாட்டிக்கிட்டு பட்ட கஷ்டத்தையும் அந்த கடுமையான தனிமையான நாட்கள் பற்றியும் அந்த கொலைக்காரங்கிட்ட இருந்து கிடைச்ச அனுபவத்தையும் ஒரு பிளாஸ்டிக் மிதவையில் சுமார் 82 மணி நேரம் வரைக்கும் அவங்க உயிரை தாங்கி பிடிச்சிட்டு பட்ட கஷ்டத்தையும் ஒரு புத்தகமாக எழுதி அந்த புத்தகத்துக்கு அலோன் ஆஃபன் ஆன் த ஓஷன்னு பேரும் வச்சாங்க. இந்த புத்தகம் அந்த காலகட்டத்தில் அதிக மக்களால் விரும்பி வாங்கப்பட்ட புத்தகமாகவும் பேர் பெற்றது. ஒரு 11 வயது சிறுமிக்கு நேர்ந்த பரிதாபகரமான சம்பவத்தை பற்றிய உண்மையான கதை இது. இப்போ அவங்களுக்கு 76 வயசு இருக்கும்னு நம்பப்படுது. டேரி ஜோ ஆஃபன் ஆன் த ஓஷன் என்ற புத்தகத்தை எழுதிய போது அவங்களுக்கு 57 வயது இருக்கும்னு சொல்லப்படுது. டேரி ஜோ எழுதிய புத்தகம் தன்னம்பிக்கை, மனதின் இரைச்சலை சமாளித்தல், தனித்து வாழ்க்கையில் போராடும் மனநிலையை உருவாக்கி கொள்ளல் போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான அம்சங்களை உள்ளடக்கி இருந்துச்சு. அதே சமயம் அந்த ப்ளூ யார்ட் கப்பலில் பிரயாணம் புறப்படுறதுக்கு முன்னாடி டேரி ஜோ குடும்பத்தினர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களையும் நினைவு கூறுறாங்க டேரி ஜோ. கப்பல் பயணத்துக்கு முன்னாடி டேரி ஜோ தாய் மற்றும் தந்தை இரு சகோதரர்களுடன் அவங்க கழிச்ச இறுதியான பொழுதுகளை நினைவு கூறுறாங்க. அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வரிகளும் அவரது அப்போதைய மனநிலையும் வழிகளையும் நமக்கு அப்படியே திரை போட்டு காட்டுது. ஒரு 11 வயது சிறுமி தன் கடந்த கால வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாத வழிகளையும் வேதனைகளையும் டேரி ஜோ அனுபவிச்சிருந்தாங்க. இந்த எபிசோட் டேரி ஜோ நடுக்கடலில் சந்தித்த மிகவும் பயங்கரமான அனுபவத்தையும் கடுமையான வழிகளையும் கொண்ட ஒரு காணொலியை உள்ளடக்கியது. இதை பற்றின உங்கள் மனசில் தோன்ற கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. ஆக மர்மம் புதிரானது. நம்ம சேனலில் அடுத்து வர இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.